வந்தவாசி ஒன்பணிமணியில் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டனரை ஆற்றிருக்கக்கூடிய ஓய்வுடைய மண்டல துணை பொதுச் செயலாளர் ஓம் கிருஷ்ணா அவர்களே மற்றும் சிஐடியினுடைய நிர்வாகிகளே, பணிமனை நிர்வாகிகளே, ஓய்வுடைய பொதுச் செயலாளர் குப்புரன் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய வட்டார செயலாளர் சிவராமன் அவர்களே, இன்றைக்கு 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நிறைவு பெற்றது. நம்மளுடைய 15வது ஊதிய ஒப்பந்தம் 1/9/2023 நமக்கு புதுசா எஃபெக்ட் ஆயிருக்கணும். ஆனா அது சம்பந்தமான கோரிக்கைகள் கூட்டமைப்பு சார்பாகவும் தனித்தனி சங்கங்கள் சார்பாகவும் நம்ம கோரிக்கை அரசாங்கத்தில் கொடுத்தோம். ஆனால் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் அமைதியாக இருந்தது. பிறகு நாம தொழிற்சங்க கூட்டமைப்பை உருவாக்கினோம். கூட்டமைப்பு சார்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்திருக்கிறோம். அந்த போராட்டத்தின் விளைவாக 2024 ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதற்கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடைபெற்று என்பது நாம எல்லாருமே லைவா பார்த்தோம். அந்த பேச்சுவார்த்தையில நம்ம கோரிக்கைகள்லாம் சொன்னோம். பிறகு அமைச்சர் நான் பிறகு தேதியை சொல்றேன்னு சொல்லிட்டு போனதுதான். பிறகு அதன் பிறகும் பேச்சுவார்த்தையான தேதி சொல்லவே இல்லை. நாமளும் தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தினோம். பிறகு 2025 பிப்ரவரியில மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அன்னைக்கும் அதேதான், கோரிக்கையின் மீது கருத்துக்கள் வந்தது, எல்லாமே ஏற்றுக்கினார். பிறகு நான் தேதி சொல்றேன்னு போனால் இன்னைய வரைக்கும் கடந்த 3 நாளைக்கு முன்னவர்கள் எந்த அறிவிப்புமே இல்லை. 2024 போன பேச்சுவார்த்தையில் முதல் பேச்சுவார்த்தை எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டு முதலமைச்சருக்கு நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு போக்குவரத்து ஊதியர்களை பற்றி தெரியாதா? அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று போய் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொல்லி ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சொல்றார். அதுல நம்முடைய பிரதான கோரிக்கைகள், இந்த பேச்சுவார்த்தையில் கூட நாம வைக்கிற கோரிக்கை என்ன? கடந்த 10 ஆண்டுகளாக நாம் வைத்த கோரிக்கைகள் அதுல இன்னும் தீர்க்கப்படல. எல்பிஎஃப் நம்மளுடைய 10 வருஷமா போராட்டம் நடத்துறாங்க. 10 அம்ச கோரிக்கைகளை வச்சு நம்ம போராட்டம் நடத்திருக்கிறோம். ஆனா அதுல ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னை வரை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுதான் நாம இன்னைக்கு வலுவா நிக்க போறோம். எல்பிஎஃப் கிட்டையும் நம்ம கேட்கிறோம். நாம வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை, வாரிசுதார பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தனியார் முறையை எதிர்ப்பு அந்த எதிர்ச்சியும் கடந்த அதிமுக ஆட்சியில ஒரு 8 அரசாணைகள் போடப்பட்டது. அந்த 8 அரசாணைகளை நாம ரத்து பண்ணணும் கேட்கிறோம். அதை ரத்து பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆனா அது இதுவரையிலும் இந்த அரசு வந்த பிறகு அதன் மீது எந்த ஒரு கவனமும் செலுத்தல. அந்த அரசு அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தனியார் மயம் என்பதை நீங்க கொடுத்திருக்குது. நீ கான்ட்ராக்ட் முறை என்பது வருதுன்னா அந்த அரசாணைகள் தான் வருது. அதுதான் நாம சுட்டி காட்டுறோம். நீங்க அந்த அரசாணையை ரத்து செய்யாம இன்னைக்கு அடுத்த கட்டமாக நம்ம இந்த பேச்சுவார்த்தை என்பதை நாம் கொண்டு போக முடியாது என்பதை நம்ம வலுவாக நிற்கிறோம். அதே போல பட்ஜெட்ல 2007 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம ஒதுக்கியே ஆகணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதே போல ஓய்வூதிய பிரச்சனை, 15,000 கோடி ரூபாய் வருங்கால வைப்பு நிதி, பணிக்குடை இதெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க.
இதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு ஓய்வு பெற்ற நாளைக்கு தோழர் கூட இன்னைக்கு காலையில வந்த உடனே பணி ஓய்வு பெற தோழர் ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அப்போ இந்த 10 வருஷமா போராடியும் இந்த திமுக ஆட்சியில ஒரு 4 வருஷம் போயிடுச்சு. இப்போ 14 வருஷமா நம்ம தொடர்ந்து போராடியும் இந்த பிரச்சனை என்பது தீரல. இதைதான் நாம இந்த பேச்சுவார்த்தையில வலுவா நம்ம பேச வேண்டிய விஷயம். அதனால இந்த அரசு வரக்கூடிய 29ஆம் தேதி நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதே போல ஓய்வு பெற்றோருக்கான அந்த அகவிலைப்படி இப்ப ஒரு வழக்கு போட்டு அதில் ஒரு 60% தான் ஓய்வு பெற்றாங்க. இன்னும் ஒரு 40% அந்த டிஏ என்பது இன்னிலே இருக்குது. அதையும் நாம கொடுக்கணும்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையில நாம பேச வேண்டியது இருக்கு. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் 2023க்கு பிறகு சேர்ந்த பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதை நீங்கள் அமல்படுத்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு ஏற்படுவோம் என்பதை நாம் வலுவாக நிற்கிறோம். அதே போல ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும். இதர துறைகளை விட நாம பின்தங்கி இருக்கிறோம் ஊதியத்துல. அதனால பே அனாமலியை 20 மாதங்களில் உள்ள நிலுவைத் தொகையை வழங்கணும். பே அனாமலியை அமல்படுத்தினாதான் அந்த பேலன்ஸை நம்ம ஈர்ப்பு பண்ண முடியும் என்பதை நம்மளது சம்மேளனங்கள் வலுவாக அழைத்து கொடுத்துருக்கிறாங்க. அதே போல வாரிசு வேலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு வேலை ஹெட் ஆஃபீஸில் இன்னைக்கு நம்ம மண்டலத்திலே ஒரு 200 பேர் பதிவு கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே பதிவு பண்ணிட்டு 10-15 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிர்வாகம் என்ன சொல்லுது, நாங்கள் 50% மட்டும்தான் ஹெட் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக எடுப்போம், மீதிலாம் நடத்துகிற டெக்னிக்கலாக தான் எடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு நிர்வாகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 8 அரசாணைகளில் ஒரு அரசாணை அதுவும் போட்டுருக்காங்க. அதை ரத்து பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு அந்த பணிகள் கிடைக்கும் என்பதை நாம் இந்த அரசுக்கு தெரியப்படுத்த போகிறோம். அதே போல 29ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தையில பிரச்சனைகளை தீர்வு காணவிட்டால் எந்த சங்கமும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். அந்த சங்கங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு கட்டாமல் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது என்று நாம் இந்த கூட்டமைப்பு சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். அதன் அடிப்படையில் அன்றைக்கு நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு நம்மளுடைய அந்த கோரிக்கைகள் மீது வலுவாக நிற்கும். அதே போல இன்றைக்கு குறிப்பாக இந்த பணிமுறை பற்றி நம்ம தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த கிளைக்காளர் ஒரு 2 மாசம் ஆகுது. வந்ததுலேருந்தே இவர் இவர் தான் இந்த இடத்த பணம் போட்டு வாங்கி பஸ் ஒரு 50 பஸ் வாங்கி இவர் தான் நடத்துற மாதிரி இவருக்கு ஒரு நினைப்பு வருது. அப்படி ஒரு இருமா போன பேச்சு ஒரு தொழிற்சங்க தலைவர் போய் உட்காந்து பேசுறா, இப்படி எழுந்து ஓடுறது கொடுக்குன்னு இப்படி எழுந்து என்ன சூத்திர பயில் தாங்க கொடுங்க எழுந்து ஓடுற நீ. ஒரு தொழிற்சங்க நிர்வாகிகள் பேசுறா, உட்காந்து பேச கத்துக்க. முதல்ல உனக்கு ஒரு கிளை மேலாளர் என்ற தகுதி கொடுத்துருக்குறான். அந்த தகுதியை நீ காப்பாத்திக்கல, அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை சங்கங்கள் உனக்கு கட்டாயம் புகுத்தோம். நீ நினைச்சிட்டு இருக்கிற நாம தான் பெரிய டானு அப்படின்னு. என்ன நீ ஒரு கிளை மேலாளர் தானே? நீ கிளை மேலாளர் எப்படி நடந்ததுன்னு தெரியாதா? ஒரு தொழிற்சங்க அணுகுமுறை என்பது உனக்கு தெரியாது? கடந்த காலங்கள் வரலாறுலாம் நீ பரட்டி பாரு. செல்முடியை நீ என்னதான் பண்ணாலும் செல்முடியை நாங்கள் அழிச்சிருக்கு கண்டனம் கட்ட அதிகாரிகளாம் இன்னைக்கு எங்கே தெரியல, அழிச்சு போயிட்டான். அப்படிப்பட்ட வரலாறுலாம் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம நீ போலூர்ல பிஎம் இருந்த 8 வருஷத்துக்கு முன்ன இருந்த, அதுக்கப்புறம் எப்ப நீ பிஎம் ஆகிற, அதுக்கு என்ன காரணம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ போலூர்ல என்னென்ன ஊழல் பண்ண, நீ சிஓடியில் எவ்வளவு கொள்ளடிச்ச, ஆள் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. நீ பேசுற தொழிற்சங்கங்களை நீ சிஐடி ஒழிச்சிடுவேன். நீங்க யாருக்கு ஒரு வேலை ரிப்போர்ட் எழுது, என்ன ரிப்போர்ட் எழுதுறீங்க எங்க பேர்ல? இப்படிப்பட்ட தரங்கட்ட ஒரு கிளை மேலாளர் தான் இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு இருக்காரு. முதல்ல அந்த போக்கையெல்லாம் நீ மாத்தல. நீ கூட இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விருப்பம் கொடுத்தா இவர் நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்கன்னா உங்களோட கொலை எழுதுவேன், ஆக்சிடென்ட் போட்டோம்னு சொல்லிடுற. நீங்க வேண்டியது இந்த இன்னைக்கு லீவு போட்டதில்ல, நீ ஆக்சிடென்ட் மட்டும் எழுதி புகார் எழுந்து அடுத்த கட்டம் என்னன்றத செல்வடி உனக்கு காமிக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மூலம் உனக்கு எச்சரிக்கையா சொல்றேன். நிச்சயமா நீ அந்த வேலையை நீ செஞ்சா கண்டிப்பா இந்த பணிமனையில என்ன நடக்கும் என்பதை இந்த செல்வடி உங்களுக்கு காமிக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.